யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி ரீடிங்கில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் காதலில் அடுத்த கட்டம் என்ன எதிர்பார்க்கலாம், என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழும், என்ன விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி ரீடிங்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, உங்கள் நபர்கள்கிட்ட இருந்து காதலில் அடுத்த கட்டம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, உங்கள் காதல் ஒரு பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்கள் காதலில் நிறைய மாற்றங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அப்படியான மாற்றங்கள் எடுத்துகிட்டு வரைக்கு தான் இந்த காதலையும் ஒரு பேலன்ஸுக்கு எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு சில விஷயத்தை இங்கே ஓப்பனாக கதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இல்லாத மாதிரி இருக்குது. ஓகே, ஏன்னா தனிப்பட்ட ரீதியாக பார்க்கே இங்கே ஒரு சில விஷயத்த கதைச்சிங்க அப்படின்னா தான் ஒரு சமாதானத்தையும் இல்லை காதலில் ஒரு பேலன்ஸையும் எடுத்துகிட்டு வரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கே பார்க்க அந்த பேலன்ஸே இல்லாத மாதிரி இருக்கும் உங்கள் காதலில். ஓகே, ஸோ அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் தொடர்பு இல்லாததுனால கூட இந்த இடத்துல உங்கள் இருவருக்குமே அந்த அந்த காதலை சமப்படுத்தி கொள்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படாமல் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்களுக்கு தன்னுடைய காதலை சமப்படுத்தி கொள்ளணும் அப்படின்றதுல ஒரு போராட்டம் தான் இப்போ வரைக்குமே போய் கொண்டிருக்கு. ஓகே, ஸோ ஏதாவது ஒரு மாற்றம் எடுத்துகிட்டு வரணும், ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணியாவது இந்த காதலை ஒரு சுமூகமான ஒரு சுச்சுவேஷன்ஸாக மாற்றிடணும் அப்படின்றது தான் மிகப்பெரிய எல்லாரோட ஃபைட்டிங்காக இருக்குது இப்போ. ஓகே, ஸோ இனி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ள சொல்ல முடியாமல் இருந்த வார்த்தைகளை ஓப்பன் ஆகி அவர்கள்கிட்ட கூறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அது இப்போ வரைக்கும் இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் பார்த்தா அது காதல், அன்பு அப்படின்ற ஒரு சில விஷயந்தான் உங்கள் மனசுக்குள்ளே இருக்க ஒரு சில விஷயத்த ஓப்பன் பண்ணி சொல்ல முடியாமல் வச்சுருக்கோம். அதாவது இந்த நபரை ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அவர்கள் காயப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் இங்கே மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்த கூட ஓப்பனாக சொல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, என்ன இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் அந்த அன்பு, பாசம் இது எல்லாமே உங்களை தடை பண்ண போகிறது கிடையாது. உங்கள் மனசுக்குள்ளே என்ன விஷயம் சொன்னால் ஓகேயா இருக்கும், இல்லை சொல்லிடணும் அப்படின்னு தோணுதோ அந்த விஷயங்களை ஓப்பனாக நீங்கள் உங்கள் நபர்கள்கிட்ட சொல்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு சில நபர்களுக்கு உண்மைத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். இந்த காதலை பொறுத்து இந்த காதலை நம்பலாமா, இந்த நபர்கள் உண்மையாகவே உங்களை காதலிக்கிறார்களா அப்படின்ற டவுட்ஸ் இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு இருந்து கொண்டே தான் இருக்குது. ஓகே, ஆனால் அடுத்த கட்டம் அப்படின்னு வரைக்க எந்த காதலில் உண்மைத்தன்மை இருக்கா, பொய்த்தன்மை இருக்கா, இதில் மாற்றங்களை எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்றத ஓப்பனாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அல்லது இந்த காதலுக்காக நீங்கள் எடுக்கிற ஸ்டெப் எல்லாமே சரியானது தானா, இவர்கள் உங்களுடைய காதலுக்கு பொருத்தமான நபர்கள் தானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சில மாற்றத்தை ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, ஓப்பனாக உங்களுக்கு தெரிஞ்சிடவும் போகுது காதலை பொறுத்து. ஓகே, அன்பு அப்படின்ற ஒரு திரைக்குள்ள உங்களுடைய மனதுகளை மறைத்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னாலும், இல்லை அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி என்னை கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க அப்படின்னு இருந்தாலுமே சரி. ஓகே, ஸோ எல்லா விதமான மாற்றங்களும் இங்கே ஏற்படும். இதுக்கப்புறம் உங்களை அந்த மாதிரி அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியோ இல்லை காதல் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியோ உங்களை ஒரு கண்ட்ரோல்குள்ளே வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இனியும் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இங்கே டிவைன் சொல்கிறாங்க. அதே மாதிரி உண்மைத்தன்மையான காதல்களுக்கு திருப்பு முனை இருக்குது. ஓகே, ஸோ உண்மைத்தன்மை உடைய காதல் எது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நபர்களுக்கு மனம் திறந்து உங்கள் நபர்கள் கூட கதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஓகே, ஒரு சில நபர்கள் ஷேர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க உங்களுடைய நபர்கள்கிட்ட. அதே மாதிரி இப்போ ஒன் சைட் லவ் பண்ணுறவங்கெல்லாம் இந்த நபர் மேலே எனக்கு ஒரு காதல் இருக்குது, பட் என்னால் அந்த விஷயத்த ஓப்பனாக அவர்கள்கிட்ட சொல்ல முடியலை அப்படின்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய உண்மையான காதலை உங்கள் நபர்கள்கிட்ட நீங்கள் ஓப்பன் பண்ணி சொல்கிறதுக்கான சான்சஸ் அமையும். ஓகே, இந்த ஒன் சைட் லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த சுமூகமாக போகிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோ மோசமாலாம் எனக்கு இங்கே தெரியல. ஓகே, ஏன்னா இங்கே லவ் பண்ணி நீங்கள் பிரேக்
பிரேக்கப்பில் இருக்கீங்க அல்லது உங்கள் நபர்கள் மேலே ஏதாவது ஒரு கோபத்தில் இருக்கீங்க அப்படின்னாலுமே இதில் உண்மைத்தன்மையான விஷயங்கள்லாம் தெரிஞ்சு ஒரு முடிவுக்கு வர மாதிரி அப்படின்னு தான் இங்கே ஸ்டாண்ட்லேயே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த ஒரு சில விஷயம் காதலில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இன்ன வரைக்குமே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த கொடுக்காம இருக்கலாம். உங்கள் நபர்கள் அவர்களுடைய மனதை பொறுத்து உங்களுக்கான ஒரு ஸ்தானத்தையும் உங்களுக்கான ஒரு காதலையும் டைமையும் கூட தராமல் இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஒர்க் விஷயத்தை காரணம் காட்டி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை காரணம் காட்டி உங்களுக்காக கிடைக்கக்கூடிய அந்த இடத்த கொடுக்காம இருக்கிறாங்க, உங்களுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னா இதில் எல்லாமே மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்ககிட்டே வந்து சேரும் அப்படின்ற மாதிரியும் டிவைன் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி காதலை பொறுத்து தேர்ட் பார்ட்டியெல்லாம் இருந்து உங்கள் நபர்கள் உங்களை விட்டுட்டு போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, உங்கள் நபர்களை நினச்சி ரொம்பவே வருத்தத்துக்குள்ளாகி இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்ட் பார்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலும் என்னமோ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த கூட ஓப்பனாக சொல்ல முடியலைன்ற சுச்சுவேஷன்ஸுக்கு வந்து தள்ளிடுச்சு அப்படின்னா உங்கள் நபர்கள்கிட்ட ஒரு ஓப்பனாக மனம் திறந்து கதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அமையும். அதாவது தேர்ட் பார்ட்டி இஷ்யூவே இருக்குண்டா கூட அதில் இருந்தெல்லாம் உங்கள் நபர்கள் விடுபட்டு வழிய வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து எத்தனை பர்சன்டேஜுக்கு வந்து இருக்குது அப்படின்றத நம்ம கடைசியாக பார்ப்போம். ஓகே, ஆனால் இங்கே அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஒரு சில நபர்களுக்கு இதில் ஒரு சுமூகமான சூழ்நிலை அமையும். உங்கள் நபர்கள் இப்போ தேர்ட் பார்ட்டி இஷ்யூக்குள்ளே சிக்கியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த சைட்லேருந்து நிறைய யோசிச்சுட்ருக்கீங்க, அங்கால என்ன நடக்குதுன்னு தெரில, என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில அப்படின்னா அதில் எல்லாமே ஒரு பதில் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இந்த காதலை பொறுத்து என்ன நடந்துட்டுருக்குன்னே தெரில, என்ன மறைக்கப்பட்டிருக்குன்னு தெரில, என்னை ஏமாத்துறாங்களான்னு தெரில அப்படின்ற டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா இது இவ்வளவுமே கிளியர் ஆகும். ஓகே, அந்த அதிகப்படியாக பார்க்கும்போது இந்த யோசனைகள் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறீங்க அந்த காதலை பொறுத்து. இந்த நபர்கள் வேணும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளவும் முடியலை, அதே சேம் டைம் இந்த நபர்கள் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடவும் முடியலை. ஏன்னா இந்த நபர்கள் உங்ககிட்ட தொடர்பு கொள்ளும்போது கதைக்கும் போது இந்த காதலும் இந்த நபரும் உங்களுக்கே உரிய மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் சில சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா மனசில் இருக்கக்கூடிய காதலையே ஓப்பனாக சொல்ல முடியலை, அதே சேம் டைம் அவர்களை சமாதானப்படுத்துறதுக்கோ இல்லை அவர்களை உங்கள் வழிக்கு இழுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த நபர் என்கிட்ட வந்து திரும்ப திரும்ப வந்து கதைக்கும் போது நான் ஒரு காதலை உணர்றேன் அப்படின்ற ஒரு இக்கட்டான நிலையில தான் நீங்கள் இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி தரக்கூடிய மாதிரி இருக்கும் உங்கள் காதலை பொறுத்து. ஓகே, ஸோ அதே மாதிரி முக்கியமான விஷயம் ஆல்ரெடி இங்கே நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஓகே, ஸோ இந்த ஓவர் திங்கில் இருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் தங்களுடைய தூக்கத்தை வந்து தொலைச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த அன்புக்காக வேண்டி இல்லை இந்த நபர் உங்கள் கூட பேசணும், அவங்க உங்கள் கூட தொடர்பிலே இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் வந்து இங்கே தூக்கத்தை தொலைச்ச மாதிரி அவங்களுடைய ஃபேமிலி ஒர்க்கு உங்களை பற்றின பர்சனல் கேரை கூட தொலைச்ச மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது கார்ட்ஸ் பார்க்க. ஓகே, ஸோ அப்போ டிவைன் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் இருந்தெல்லாம் இருந்து வெளியே வருவீங்க. ஏன்னா நீங்கள் உங்களை பற்றி நினைக்கிறத விட உங்கள் நபர்களை பற்றி நினைக்கிறது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ரொம்ப ஓவராக போகுதோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இங்கே தெரியுது. ஏன்னா எந்த நேரமும் ஒரு மனுஷனுக்கு வந்து அவங்களுடைய நபர்களையோ இல்லை அது சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ திரும்ப திரும்ப நீங்கள் நினச்சி கொண்டே இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு டிப்ரெஷனை வந்து க்ரியேட் பண்ணிடும் இல்லையா. ஸோ அதனால் அந்த விஷயத்துல இருந்தெல்லாம் நீங்கள் வெளியே வந்துடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே டிவைன் கைட் பண்ணுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்க்கும்போது இங்கே ஓவர் திங்க் வந்து அதிகமாகிட்டு, அப்போ இப்போ நீங்கள் அதை விடாமல் ஓவர் திங்க் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, சில நபர்களுக்கு வந்து உங்களுடைய நபர்களுடைய எண்ணங்கள் வந்து என்னோட மைண்ட்லேருந்து போகுதில்ல, இல்லை அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சுட்ருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இனி வரக்கூடிய விஷயத்தில் அதுலெல்லாம் வந்து ஒரு தெளிவு வரும். அதுக்கு முன்னாடியே இப்போ ஃப்யூச்சர் அப்படின்னு பார்க்க முன்னாடியே இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் உங்களே கொஞ்சம் அமைதிப்படுத்தி கொள்வது நல்லதாக இருக்கும். தனிப்பட்ட ரீதியாக இங்கே பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் உங்களை அதிலிருந்து மூவ் ஆன் ஆகியும் விடுதில்லை, அதே சேம் டைம் அந்த விஷயத்தில் ஸ்டே பண்ணியும் இருக்க விடுதில்லை. ஓகே, ஏன்னா எனக்கு நீங்கள் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற விஷயத்துலேருந்து உங்களால் மீண்டு வர முடியலை அப்படின்னா அதில் இருந்தெல்லாம் ஒரு தெளிவு வந்துடும். ஓகே, உங்களை வந்து இந்த காதலாக இருக்கட்டும் ஒரு சிலரோட அன்பாக இருக்கட்டும் அது ரொம்பவே பிரேக் பண்ணி ஒரே இடத்துல ஸ்டே பண்ண வச்சிருக்கும். ஸோ அதிலிருந்து உங்களுக்கான விஷயங்களை கூட உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக உருவாக்கி கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். அதாவது உங்களுடைய ஒர்க்கில் வந்து இப்போ
ஃபோக்கஸ் பண்ண முடியலை, உங்களோட தனிப்பட்ட விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி தரமட்டமாக இங்கே உங்களை வந்து ஒரு சில உணர்வுகள் வந்து உடைச்சிருக்கலாம். ஓகே, ஸோ இனி வரக்கூடிய விஷயத்தில் வந்து இப்படி உங்களை நீங்கள் எந்த விஷயத்தில் உடைஞ்சிங்களோ அதிலிருந்து மீண்டு வெளியே வர மாதிரி இருக்குது. ஓகே, உங்களை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு உங்களுக்காக யோசிச்சுட்டு நீங்கள் வர்ற மாதிரி இருக்குது. அதுக்கான முதல் தொடக்கம் தான் இப்போ நீ உன்னை பற்றி கேர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி டிவைன் வந்து இங்கே ஒரு சில நபர்களுக்கு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கலாம். உங்கள் காதலையோ இல்லை இந்த நபரையோ உங்களோட சைட் ஈர்த்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க அப்படின்னா சூப்பராக உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் வந்து சக்ஸஸ் ஆக போகுது அப்படி சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கே உங்களுடைய நபருடைய வருகைக்காக இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டிருக்க மாதிரி தான் இருக்குது. அதாவது இழந்த காதலை புதுப்பிக்கிறதுக்காக, முடிஞ்சு போன ஒரு காதலை புதுப்பிக்கிறதுக்காக, விட்டு போன ஒரு காதலை மீண்டும் இணைக்கிறதுக்கான ஒரு முயற்சிகளில் வந்து நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க. ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனோ மேனிஃபெஸ்டேஷனோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட சக்ஸஸை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைஞ்சது ஒரு 2 மந்த்தில் ஒரு 3 மந்த்தில் கூட உங்கள் நபர்கள் உங்ககிட்ட வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் 48 டேஸ்க்குள்ளே அது பண்ணுறீங்க, மோஸ்ட் பவர்ஃபுல்லாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 2 மாதத்தில் ஒரு 2 கிழமையில் கூட உங்கள் நபர்கள் வந்து கதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து நிகழ்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்தை எதிர்பார்த்துட்ருப்பீங்க, பட் அதுக்கான சரியான சூழ்நிலை அமைய மாட்டேங்குது. நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கான சந்தர்ப்பம் வந்து அமைய மாட்டேங்குது அப்படிலாம் நினச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை பண்ணிக்கொள்கிறதுக்கான சந்தர்ப்பத்தையும் யூனிவர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது தடைப்பட்ட விஷயங்கள், அது புதுசாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, இல்லை புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும், இல்லை தன்னுடைய வாழ்க்கையை வந்து தான் வந்து புதுசாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா சூப்பராக யூனிவர்ஸ் வந்து நடத்தி தர போகிறாங்க அப்படி சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய தடைகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு, இல்லை ஏற்பட்டிருக்கு. நீங்கள் இதை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்காம போயிருக்கலாம், அல்லது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை கூட அமையாமல் போயிருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்லாம் புதுசாக மாறுற மாதிரி இருக்குது. எனக்கு அப்படியே மொத்தமாக உங்களுடைய லைஃப் வந்து ஒரு நியூ பிகினிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் இங்கே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்ச விஷயங்கள், இது வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு விஷயங்கள்ல இருந்தெல்லாம் விடுபட்டு வழியாக வருவீங்க. எந்த விஷயங்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப நாளாக ஒரே இடத்துல ஸ்டே பண்ண வச்சதோ, எந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கோ அந்த விஷயம் வந்து நீங்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல டிவைன் வந்து சொல்கிறாங்க. மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது கூட இது ஒரு அதீதமான மாற்றமாக இருக்குது. ஓகே, ஸோ நிறைய பேருக்கு இங்கே அந்த ரிலேஷன்ஷிப், உங்களை விட்டுட்டு போன அந்த ரிலேஷன்ஷிப்பே ஒரு ஸ்ட்ராங்கான கமிட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சேம் டைம் இங்கே ஒரு சிலருக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் என்னுடைய லைஃப்பை பார்க்குறேன், என்னுடைய வாழ்க்கையை பார்க்குறேன். ஏன்னா ஒரு சில காதலில் எனக்கு இங்கே உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்களே ஒத்துக்கொண்டு அந்த விஷயத்துல இருந்தெல்லாம் வெளியே வந்துடுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ காதலை பொறுத்து பார்க்கும்போது ஒரு சில நபர்களுக்கு வந்து எனக்கு இங்கே ஓவரால் பார்க்கும்போது எல்லாருமே இது வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து முன்னேறி போகும்போது சடனாக இந்த காதல் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகி உங்ககிட்ட வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சில நபர் இது மொத்தமாகவே வேண்டாம், நான் என்னுடைய வாழ்க்கையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பாட்டுக்கு மூவ் ஆன் ஆகி முன்னோக்கி போகணும் அப்படின்னு முன்னோக்கி போகிற மாதிரியே இருக்குது. ஓகே, ஸோ நிறைய பிரச்சனைகள், தடைகள் இதில் எல்லாம் இருந்து வெளியே வந்துடுவீங்க. ஓகே, ஸோ இங்கே ஒரு சிலர் வந்து இந்த விஷயத்துலலாம் இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு தான் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி கூட உணரலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் உங்களை நெருக்கிற மாதிரி, மூச்செடுக்க விடாத மாதிரி பண்ணி கொண்டிருக்கும். ஆனால் இதுக்கு அப்புறம் நடக்க போகிற இந்த மாற்றம் காதலை பொறுத்தும் சரி, உங்களுடைய வாழ்க்கையும் பொறுத்தும் சரி, அப்படியே புதுசாக ஒரு நியூ பிகினிங் ஆகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இங்கே ஒரு சில நபர்களுக்கு நியூ காதல், நியூ லைஃப் அப்படின்னு சொல்லி எல்லாமே புதுசாக மாறும். ஒரு புதிய இடத்துக்கு வேலைக்கு போகிறது, புதிய வேலை வாய்ப்பு வர்றது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் ஆகிறது அப்படின்னு சொல்லி எல்லாமே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயமும் சரி, தன்னை சார்ந்த விஷயமும் சரி புதுப்பிச்சு கொண்டு அதிலேருந்து வெளியே வர மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எல்லாருக்குமே இனி அமைய போகிற காலங்களாவது சந்தோஷமான அமைதி தரக்கூடிய மாதிரி, உங்கள் மனதுக்கு அமைதி தரக்கூடிய மாதிரி, நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதிரி எல்லா வாய்ப்புகளும் நடக்கிற மாதிரி, இது வரைக்குமே தடைப்பட்ட விஷயங்கள்லாம்
சரியாகி நீங்களுமே சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நானுமே இறைவனை வந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக நான் ப்ரே பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து நிகழப்போகுது அப்படின்றதுனால இது வந்து உண்மைக்குமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயந்தான். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங், இதுதான் உங்களுக்கான டிவைன் கைடன்ஸ். இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு பொருந்திருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆன்சர் தெரியாத ஒரு நபருக்கு இந்த ரீடிங் பொருந்தக்கூடிய மாதிரியும் இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.